உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். டோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அஜித் உடல் எடை கம்மி பண்ணி அவர் நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையில இருந்து சந்திரன் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துக்காக உங்களுடைய உடல் மெலிய வேண்டும் அப்படின்னு இயக்குனர் யாராவது அஜித் கிட்ட சொன்னா நிச்சயம் அதற்கான முயற்சியை அஜித் மேற்கொள்வார். ரஜினிகாந்த் வேட்டையன் கூலி 2 படத்துக்கும் ஒரே அளவுல தான் சம்பளம் வாங்கியிருக்காரான்னு வள்ளியூர்ல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தை விட கூலி திரைப்படத்துக்கு ரஜினிகாந்துடைய சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக்கும் பிரபுவும் சேர்ந்து எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பிரபுவும் கார்த்திக்கும் மொத்தம் 7 படத்துல இணைந்து நடித்திருக்கிறார்கள். இதுல இரும்பு பூக்கள் என்ற படத்துல கார்த்திக் கதாநாயகன், அந்த படத்துல கௌரவ வேடம் ஏற்று நடித்திருந்தார் பிரபு. தமிழ் சினிமால பெரும்பாலும் இப்ப பார்ட் 2 படங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி வியாபார நோக்கம் தான் இருக்கே தவிர ரசிகர்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணமே பார்க்க முடியறது இல்ல நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தலையாம்பள்ளத்துல இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெறுகின்ற படங்களுடைய 2ஆம் பார்ட் எடுக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஏன்னா படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுக்கு பின்னாலே அந்த பேர் இருக்க அதுவே ஒரு பிராண்ட் ஆயிடுது. ஆனால் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கும்போது 2வது பார்ட்டில் மிகுந்த கவனத்தோடு திரைக்கதை அமைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 சுந்தர் சி தான் இயக்குறாராமேன்னு சேரையில இருந்து சாலமன் கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா இன்டர்நேஷனல் சார்பிலே மூக்குத்தி அம்மன் 2 என்ற பெயரிலே ஒரு படம் உருவாகிறது. நயன்தாரா அதனுடைய கதாநாயகி என்று மட்டும்தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரான ஐஸ்வர்யா கணேஷ் அறிவித்திருக்கிறாரே தவிர அந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க, அதில் யாரெல்லாம் நயன்தாராவுடன் நடிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் அவர் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரசாந்த் ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி வேற யாராவது ரீஎன்ட்ரி கொடுத்து ஹிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சென்னையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே ஜெய்ஹிந்த் என்ற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்தவர் தான் அர்ஜுன். ஜெய்ஹிந்த் திரைப்படத்துக்கு முன்னால் அர்ஜுனுடைய படங்கள் சரியாக போகல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தானே சொந்தமாக தயாரித்து இயக்கி ஜெய்ஹிந்த் என்ற பெயரில் ஒரு படத்தை அர்ஜுன் எடுத்தார். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே அர்ஜுனுக்கு தொடர்ந்து பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. இன்று வரையிலே அர்ஜுன் ஒரு பரபரப்பான நட்சத்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ஜெய்ஹிந்த் திரைப்படம். திருவள்ளுவர் கலைக்கூடம் யாருடையது, இப்ப அது என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாம்பேல இருந்து செல்வி கேட்டிருக்காங்க. நல்ல நல்ல குடும்ப படங்கள் பலவற்றை கொடுத்த இயக்குனர் வி சேகருக்கு சொந்தமானது தான் திருவள்ளுவர் கலைக்கூடம் திரைப்படம். இப்போ அவங்க எந்த படத்தையும் எடுக்கல. ஏன்னா படங்களை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை. சினிமாவில் நீங்க நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கீங்க, ஆனா சீரியல்ஸ் எதுவும் நீங்க ஏன் தயாரிக்கலன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே சின்னத்திரை தொடர்களை தயாரிக்க நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். ஆனால் அது அவ்வளவா சரியா வரல. அதன் காரணமாக தான் நான் அந்த பணியை தொடரவில்லை. அந்தகன் படத்துல பிரசாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சேலம்ல இருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. பிரசாந்த் ஒரு நல்ல நடிகர். தன்னுடைய நடிப்பு திறமையை பல திரைப்படங்களில் ஏற்கனவே நிரூபித்திருப்பவர். அதனால் அந்தகன் திரைப்படத்தில் அவர் சிறப்பாக நடித்திருப்பதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. எந்த தொழில்நுட்பமுமே இல்லாத காலகட்டத்தில் எம்ஜிஆரால எப்படி அந்த காலத்திலேயே இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக அத்தனை நாடுகளுக்கு போக முடிஞ்சது? இது அவருடைய அதிர்ஷ்டமா இல்லை ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருப்பதாக சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் படப்பிடிப்பு நடத்துவோம். எம்ஜிஆர் ஒரு மாறுதலுக்காக ஜப்பானிலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தினார். அந்த படப்பிடிப்பை அவர் சுமூகமாக நடத்துவதற்கு ஒரு பக்கம் அவருடைய நிர்வாகியான ஆரம்பிரப்ப மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைப்பு தந்தார் என்றால், இன்னொரு பக்கம் ஆனந்தவுடன் மணியன் அங்கே படப்பிடிப்பு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டார். இதையெல்லாம் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபன் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்ததென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆருடைய உழைப்பு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த டெக்னீஷியன் என்பது திரையுலகிலே உள்ள எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். நித்திலன் சுவாமிநாதன் இயக்கின மகாராஜா படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்தை ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்படுமா, சர்வதேச லெவல்ல அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு வெடால இருந்து சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து படங்களை பரிந்துரைப்பதற்காக இந்த மாத இறுதியில் தான் படம் பார்க்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்கார் விருதுக்கு மகாராஜா திரைப்படம் பரிந்துரைக்கப்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. முண்டாசுப்பட்டி படத்தோட டைரக்டர் என்னதான் ஆனாரு, அவரை பத்தின எந்த அப்டேட்டுமே இல்லையேன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. விஷ்ணு விஷால் கதாநாயகனாக நடிக்க சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு திரைப்படத்தை ஏறக்குறைய இயக்கி முடித்து விட்டார் ராம்குமார். மிக விரைவிலே அந்த படத்தை பற்றி அறிவிப்புகள் வெளியாக தொடங்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படம் வெளிவந்து விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் மூவிஸை ஐமேக்ஸ்ல எடுக்கிறது கிடையாது. ஐமேக்ஸ்க்கு அப்ஸ்கேலிங் தான் பண்றாங்க. அதனால தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல் ஸ்கிரீன்ல தான் தெரியுது. ஆனா தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும்
ஐமேக்ஸ்க்கு அப்ஸ்கேலிங் பண்ணாலுமே அந்த டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு ஒரு பிளாக் ஏரியா தெரியுது, அது எதனால அப்படின்னு ஜெகன் கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்கள் பெரும்பாலும் ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்படுறதில்லை அப்படின்னாலும் ஐமேக்ஸ் திரையரங்குகளில் அந்த படம் திரையிடப்படும் அப்படின்றத மனதிலே வைத்துக்கொண்டு அவங்க படங்களை உருவாக்குறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி திட்டமிட்டு நாம் படங்களை உருவாக்குவதில்லை. படத்தை உருவாக்கிட்டு அந்த படம் வெளியாகும் போது ஐமேக்ஸ் திரையரங்கிலே அந்த படம் வெளியாக வேண்டும் அப்படின்னு நாம் திட்டமிடுகிறோம். அதன் காரணமாகத்தான் இது போன்ற சின்ன சின்ன குறைகள் இருக்கின்றன. இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையமைச்ச இந்த இதய வீணை, நான் ஏன் பிறந்தேன் போன்ற எம்ஜிஆர் படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சதான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சங்கர் கணேஷ் இசையமைத்த எம்ஜிஆர் படங்களில் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் தோல்வி படமாகவே அமைந்தது. இதய வீணை திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது. அந்தகன் படத்துல பிரசாந்த் அண்ட் சிம்ரன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க இதே மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி நடிச்சா மறுபடியுமே ஒரு செகண்ட் ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தர்மராஜா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் நீங்க குறிப்பிட்டிருப்பது நல்ல ஒரு விஷயம். நானும் அதை வரவேற்கிறேன். பிரசாந்த் சிம்ரன் என்று மட்டும் இல்லை, எந்த நட்சத்திரமானாலும் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார்கள் என்றால் தான் தொடர்ந்து அவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா லோகேஷ் கனகராஜ் நடிப்பார்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒருவேளை அவர் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ரெண்டையுமே வந்துட்டு சைமல்டேனியஸா பாப்பாரா? அது மட்டும் இல்லாம எஸ்.ஜே. சூர்யா அளவுக்கு அவர் வில்லத்தனத்துல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சிவா கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கு நடிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் இருப்பதாகத்தான் தெரியுது. ஆனாலும் அவருடைய பாதை என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத காலம்தான் முடிவு செய்யும். பேய் வேஷத்துக்கு பக்காவா செட் ஆகுறது த்ரிஷாவா இல்ல நயன்தாராவான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அழகான பேய் வேடத்துக்கு நயன்தாரா, த்ரிஷா ஆகிய இருவருமே பொருத்தமானவர்கள் தான். ராவுத்தருடைய மறைவுக்கு அப்புறமா தான் விஜயகாந்தினுடைய திரையுலகம் வீழ்ச்சி அடைஞ்சதா அப்படின்னு இசக்கித்துறை வீரவநல்லூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்துக்கு திரையுலகத்திலே வாய்ப்புகள் குறைந்ததற்கும் இப்ராஹிம் ராவுத்தர் மரணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. விஜயகாந்துடைய திரை வாழ்க்கையிலே கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் அரசியலுக்கு போனது தான். அரசியலில் முழு ஈடுபாட்டோடு அவர் இருந்ததுனால திரையுலகத்தின் பக்கம் அவரால் முழுமையாக தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியல. அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். விஜய் அரசியலுக்கு தகுதியானவரான சைதாப்பேட்டையிலிருந்து வினோத் கேட்டிருக்காங்க. விஜய் முதலாக திரைப்படத்தில் நடித்த போது அவர் இந்த அளவுக்கு வளர்வார் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த விஷயம். அது மாதிரி முதல்ல விஜய் அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கட்டும். அவர் என்னென்ன செய்ய போகிறார், அவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதற்கு பின்னால் அவரை பற்றி விமர்சனம் பண்ணால் தானே சரியாக இருக்கும். ஒரு தமிழ் படத்தை ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யணும்னா அந்த படத்துக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு லெடால்ல இருந்து சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் விருதுக்கு ஒரு தமிழ் படத்தை பரிந்துரைக்க வேண்டும் என்றால் அந்த படத்தினுடைய திரைக்கதை கொஞ்சம் புதுசாக இருக்கணும். அது மாதிரி அந்த படப்பிடிப்பு இருக்க அது உலகத்தரத்திலே இருக்க வேண்டும். இது ரெண்டும் மிக முக்கியமான அம்சம். அடுத்து என்று ஒரு தகவல், சிவாஜி வைத்து பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கிய முக்தா சீனிவாசனுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே முக்தா சீனிவாசன் பணியாற்றிய காலத்திலிருந்தே நல்ல பழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய படத்துக்கு கதாநாயகனாக ஒப்பந்தமானார் எம்ஜிஆர். அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்ற வி சீனிவாசனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். புதிய நிறுவனத்திலே முக்தா சீனிவாசனை பார்த்து எம்ஜிஆர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் இன்று இரவு என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வாங்க என்று முக்தா சீனிவாசனை அழைத்தார். சாப்பாட்டு மேஜையிலே எம்ஜிஆருடன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த கம்பெனியை பற்றி தனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் எம்ஜிஆரிடம் பரிமாறிக்கொள்ள தொடங்கினார் முக்தா சீனிவாசன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரியான கம்பெனி. இங்கே மது ஆறாக ஓடும். இங்கே நடிக்க வர்ற கதாநாயகர்களுக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு தெரியும். இதிலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்க என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் முக்தா சீனிவாசன். முக்தா சீனிவாசன் அப்படி சொன்ன உடனே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் இது போன்ற சபலத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டேன் என்று முக்தா சீனிவாசன்கிட்ட எம்ஜிஆர் சொல்ல, மனித மனம் எப்பவும் இது போன்ற சஞ்சலத்துக்கெல்லாம் ஆளாகிறது சகஜம்தானே என்றார் முக்தா சீனிவாசன். சரி, உனக்கு எனக்கு 100 ரூபா பந்தயம். இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ இந்த நிறுவனத்தில் தான் பணியாற்ற போகிறேன், நானும் நடிக்க போகிறேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்றார் எம்ஜிஆர். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது முக்தா சீனிவாசன் சொன்னது மாதிரியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நோக்கி பல வலைகள் வீசப்பட்டன. ஆனால் ஒரு வலையில் கூட எம்ஜிஆர் சிக்கலை. ஒரு வழியாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்தது. சென்சாருக்கு அந்த படம் போச்சு. ஒரு கட்டு கூட இல்லை அப்படின்னு தணிக்கை குழுவினர் அறிவித்தார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் சொல்வதற்காக சென்றார்
முக்தார் சீனிவாசன். படத்தில் ஒரு கட்டு கூட இல்லை அப்படின்னு சிரித்தபடியே எம்ஜிஆர் சொன்னபோது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 100 ரூபாய் எடு என்றார் எம்ஜிஆர். 100 ரூபாயா, என்ன விஷயம் என்று முக்தார் சீனிவாசன் கேட்டபோது, ஏன் என்கிட்ட பந்தயம் கட்டது மறந்து போச்சா, என்ன சொன்ன இன்னைக்கு, அவங்க வீசுகிற வலையில் நிச்சயமாக நான் விழுவேன் அப்படின்னு தானே சொன்னேன், நீயும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்த, அவங்க வீசின எந்த வலையிலையாவது நான் சிக்கினேனா என்று முக்தார் சீனிவாசனை பார்த்து எம்ஜிஆர் கேட்டபோது முக்தார் சீனிவாசனிடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கின்ற முக்தார் சீனிவாசன், அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியால் கெடுக்கப்படாத நடிகைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு அவர்கள் வைத்த பொறியில 10ல் 1 பங்கு பொறியிலேயே பல நடிகைகள் விழுந்திருக்காங்க. அப்படி இருக்க அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் தப்பித்து வந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் மனம்தான் மனிதன் என்பதை எம்ஜிஆர் உணர்ந்திருந்தது தான் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குதிரை ஏற்றம், மோட்டார் பைக்லாம் கற்றுக்கணும்னு அனுராதாக்கு தோணுச்சு. சார் படங்க பண்ணதாங்க சார். கௌபாய் நம்பர் 1. உங்கள் டாக்டர் அபியை சினிமா உலகத்துக்கு கொண்டு வரணுன்றது உங்கள் சாய்ஸா அபி சாய்ஸா? 2 பேர் சாய்ஸுமே கிடையாது. அவ கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா சார் ரோட்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.